ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே ஸ்பெஷல். நாங்கள் எங்கெங்கே போனோம், இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் அட்டன் பண்ணோன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நாங்கள் மதுரையில் புதூரில் தாங்க இருக்கோம். புதூரில் எங்கள் மாமி மாமா எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிவிட்டு எங்கள் மம்மி டாடியோட நாங்கள் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா மறு வீட்டு அழைப்பு ரிசப்ஷனுக்கு தாங்க நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். யார் வீட்டு ரிசப்ஷன்லாம் உங்களுக்கே தெரியும், நீங்களும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நானும் சொல்கிறேன். நான் வெனஸ்டே கல்யாணத்துக்கு போனேன்ல, தாண்டிக்குடியில் ஸ்ரீ பாலமுருகன் கோயிலில் அட்வொகேட் கிஷோர்குமார் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்க மிஸ் பண்ணவங்க இங்கே பார்த்துக்கோங்க. இந்த கல்யாணத்தோட ரிசப்ஷனுக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் மேரேஜ் அந்த தாலி கட்டின சீன்ஸ் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். ஆக்சுவலாக நானே ஒரு 2 பஸ்ஸில் பஸ் மட்டும் முன்னாடி போயிடுச்சு. 2வது பஸ் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டதுனால நாங்கள் போக லேட் ஆயிடுச்சு. அந்த நிமிஷத்தில் அண்ணன் தாலி கட்டின சீன்ஸ் நான் என்னால் பார்க்க முடியலை. அதையே நானே இப்போ தான் பார்க்குறேன். இப்போ அந்த தட்டில் எல்லாமே ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சு மாப்பிள்ளை கையில் இப்போ தாலி வந்துருச்சு. மணப்பெண்ணுக்கு தாலி கட்டுற சீன்ஸ் பார்க்குறீங்க. இப்போ நம்ம தாலி கட்டின சீன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு பொண்ணு மாப்பிள்ளையே அங்கேருந்து தாண்டிக்குடியிலேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை நேற்று ரிசப்ஷனுங்க. ரிசப்ஷன் மீன்ஸ் மறுவீட்டு அழைப்பு. இந்த மறுவீட்டு அழைப்புக்கு நானும் எங்கள் ஃபேமிலி எல்லோரும் போயிருந்தோம். எப்படி மேரேஜுக்கு யார் யார் வந்திருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இங்கே வந்திருந்தாங்கங்க. அதோட எங்கள் மாமி மாமாவும் எங்கள் மம்மி டாடியும் மட்டும் வந்திருந்தாங்க. அப்புறம் அங்கே தாண்டிக்குடி ஃபேமிலின்னு எனக்கு ஒரு 5-6 ஃபேமிலி எனக்கு புது உறவாக கிடச்சாங்க. அவங்க கூட எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கடையில் இது அண்ணனோட லா ஆஃபீஸுங்க. அது நீங்கள் பார்க்கட்டுங்களுக்காண்டி ஒரு ஃபுல் வீடியோ எடுத்தாச்சு. இந்த லா ஆஃபீஸ்க்கு பின்னாடி தான் சமையல் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் போட்டு எத்தனை பேர் வர்றாங்க என்ன ஏதுன்னு சொல்லி அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. இப்போ வர வர ஆள் வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே சமைச்சு சாப்பாடுலாம் ரெடியாக இருக்குங்க. இப்போ எல்லோரும் வந்ததுக்கப்புறம் பந்தி வைக்கண்டு. இன்றைக்கி தான் ரிசப்ஷன் தானே, அதனால் இப்போ கல்யாணம்டா அது ஒரு குறிப்பிட்ட நல்ல நேரம் பார்த்து நடக்கும். இப்போ ரிசப்ஷன்றனால கெஸ்ட்டு வர வர ஹாய் காமிச்சு வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஹாய் காமிக்கிறது தான் சூர்யா சிஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்திருக்கிறது சத்யா சிஸ். வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய் ஒன்றா ஒரே இடத்துல சாப்பிடுவோண்டு. இப்போ இவங்கெல்லாம் தாண்டிக்குடியில் எனக்கு புதுசாக ஃபேமிலி கிடச்சாங்க. அவங்கள எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் பின்னாடி. சிஸ்டர் மாதிரி எனக்கு நிறைய சேர்ந்துட்டாங்க. அதுவும் அன்பான பாசமான சிஸ்டர்மார்கள்லாம் நிறையா என்னை விட்டு பிரியாத
அளவு என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிற அளவு நிறைய சிஸ்டர் புது ஃபேமிலி எனக்கு கிடச்சிருக்காங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இப்போ சிக்கன் 65 மட்டும் பொரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொரிச்சு முடிச்சோன்னே இப்போ சாப்பிட கிளம்பிடலாம். இப்போ வந்து லா ஆஃபீஸ்க்கு மேலே வந்து சாமியானை போட்டு அந்த மொட்டை மாடியிலே வந்து விருந்துங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட வந்தாச்சு. சாப்பாடெலாம் மெனுனா உங்களுக்கு சொல்கிறேன். சாப்பாடு தரமான சாப்பாடு, சூப்பர் சாப்பாடுங்க. நான்வெஜ் தாங்க. அதில் வந்து மோர் அப்புறம் ரசம் மட்டும் வெஜ், மற்ற எல்லாமே நான்வெஜ் தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருசி டேஸ்ட் இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் ரைஸ் எப்படி இருக்கணுமோ மலர்ந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து எலும்பு குழம்புமே செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக ருசியாக இருந்துச்சுங்க. சிக்கன் 65னா பக்கோடாங்க. அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு இந்த 65 நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. நீங்கள் ஏற்கனவே பியூலா சிஸை பார்த்துருப்பீங்க. அவங்களும் அவங்க தம்பியை கூட்டிக்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து எல்லோரும் சாப்பிட உட்காந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு வச்சது வந்து கறி சுக்கா. அதுவும் மதுரையில் கறி சுக்கானா செம ஃபேமஸ்ஸு. அதுவும் இந்த சுக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. குடல் கூட்டுனா இப்படி தான் இருக்கணும். வெந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக, பருப்பு ரொம்ப போடாமல், கறி அந்த ஈரல் எல்லாமே நுரையீரல் சேர்த்து சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் ரைஸ் நல்லா மலர்ந்து எலும்பு குழம்போடு அந்த ஒயிட் ரைஸோட சுக்கா வச்சு சாப்பிட்றப்ப தனி சுவைங்க. இது மட்டும் இல்லைங்க, இதோட வந்து ப்ரெட் அல்வா அப்புறம் அவிச்ச முட்டைங்க எல்லா டிஷ்ஷும் வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு சிஸ் வந்து சூப்பராக இருக்குதுனாங்க. எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. வச்சவங்க எல்லாமே தரமாக சூப்பராக எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ ருசிங்க. அம்புட்டு ருசின்னா அன்னை வீட்டு கல்யாண சாப்பாட்டில் தாங்க அம்புட்டு ருசி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் அல்டிமேட்டே இந்த சிக்கன் பீஸ் தான். சிக்கன் பீஸ் எடுத்து சாப்பிட்றப்ப மொருண்ட அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. இது கல்யாண விருதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. அன்னைக்கு வந்து பாலமுருகன் கோயிலில் வந்து நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட முடியாதுல்ல, அதனால ஸ்பெஷலாக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இன்றைக்கி மறுவீட்டு அழைப்பில் கல்யாண விருந்து மாதிரி ஃபுல் நான்வெஜ் சாப்பாடுங்க. ஃபுல் மீல்ஸ் மாதிரி ஃபுல் நான்வெஜ் சாப்பாடு செமையாக இருந்துச்சு. என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி பிரியாணி வச்சு சாப்பிட்றத விட ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி எலும்பு குழம்பு கூட்டு இப்படி வச்சு வெரைட்டியாக சாப்பிட்டா தனி டேஸ்ட்டும் சுவையும் தாங்க அருமையாக இருக்குது. ரசம் சொல்லிக்கவே வேணாம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ணன் வந்து சொன்னாங்க, எப்போவுமே வந்து சாஸ்திரத்துக்காவது மோர் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக சாப்பாடு வச்சு சாப்பிடுன்றாங்க. அது மாதிரி லாஸ்ட்டாக கொஞ்சமாக சாப்பாடு வச்சு மோர் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நாங்கள் எல்லாம் எந்திரிச்சதுக்கப்புறம் அடுத்த பந்தி உட்காந்தாச்சு. அவங்க எல்லாம் உட்கார வச்சுட்டு அப்படியே நாங்களும் சுற்றி ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே லா ஆஃபீஸ்க்கு வந்தாச்சுங்க. இப்போ லா ஆஃபீஸில் வந்து அடுத்து என்ன கொடுத்தாங்கன்னா ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. மில்க் ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த மில்க் ஐஸ்கிரீமில் லைட்டாக சஃப்ரான் சேர்த்துருப்பாங்க. சஃப்ரான் ஃப்ளேவரும் அந்த கலருமே சஃப்ரான் கலரில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அண்ணன் வந்து இப்போ என்ன கொண்டு வர்றாங்கன்னா வெத்தலை பாக்கு கொண்டு வர்றாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு, வெத்தலை பாக்கு போடணும்ல, அதனால வெத்தலை பாக்கு கொண்டு வர்றாங்க. அதையும் எடுத்துக்கிட்டு இது வந்து மறுவீட்டு அழைப்பு தானே, அதனால பெண் வீட்டார்லேருந்து பெரிய குளத்துலேருந்து ஸ்வீட்டு காரம்லாம் போட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க. அதில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியே ஆகணும். என்னென்னா அந்த பாக்ஸுக்குள்ளே மிக்சர் பாக்கெட், நெக்ஸ்ட்டு ஒரு முறுக்கு, அதிரசம், லட்டு, அப்புறம் வந்து மைசூர் பாக் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும், முறுக்கெல்லாம் சொல்லி ஆகணும், சூப்பராக இருந்துச்சுங்க. மிக்சர் எல்லாமே செமையாக இருந்துச்சு. அந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து பெரிய குளத்துலேருந்தே வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ எல்லாம் அதெல்லாம் பார்த்து வர்றவங்களுக்கு சாப்பிட்டு முடித்தோன்னே ஆளுக்கு ஒவ்வொரு பாக்ஸ் போட்டு கொடுத்தாச்சுங்க. இப்போ அங்கே பக்கத்தில் உள்ள சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு ஞாபகத்துக்கு ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து கல்யாணத்தில் வந்து ஒரு சிலவங்கனால அன்பு பரிசு கொடுக்க முடியலாட்டி அது எல்லாமே இங்கே கொடுத்தாங்க. கொடுத்து முடிச்சுட்டு எல்லாருமே அப்படியே சொந்த பந்தத்தோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு சேர்த்து சாப்பிட்டு முடித்து பேசிக்கிட்டு இருக்கப்ப தனி ஒரு இன்பங்க. நம்ம என்ன தான் நம்ம மனசுக்குள்ளே கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அது இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப அந்த ஃபங்க்ஷனில் உள்ள அனைவரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த சந்தோஷமே தனி சந்தோஷம்தாங்க. உறவுகள் என்ன தான் நம்மளுக்கு நிறைய உறவுகள் இருந்தாலும் புது புது உறவுகள் நம்மள்கிட்ட ரொம்ப ஒரு பாசமாக அன்பாக அண்ணின்னு கொண்டாடுறப்ப அது ஒரு தனி ஒரு இன்பத்தை கொடுக்குதுங்க, மகிழ்ச்சியையும் கொடுக்குதுங்க. மனசில் என்னதான் ஒரு கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மறக்க வைக்குதுங்க.
அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. ஜஹானா குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சூப்பர், தேங்க்ஸ். ஷேர் பண்ணுங்க. ஆமா.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஒரு மறுவீட்டு அழைப்புக்கு வந்து எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக சீரு சிறப்புமாக நடைபெற்று முடிஞ்சிச்சுண்டு எல்லாமே நல்ல திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க. மாப்பிள்ளை பொண்ணை மனசார வாழ்த்தியாச்சு. நீங்களும் அவங்க சீரு சிறப்புமாக 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழண்டு நல்லா வாழ்த்தி விடுங்க. இந்த வீடியோ இதோட முடிய போது உங்களுக்கு இந்த வீடியோ எப்போ முடியுண்டே தெரிஞ்சிருக்காது. அந்தளவு ஹாப்பியாக இருக்கும். இதே போல் சொந்தம் வந்தால் நம்மளுக்கு கிடைக்க நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிறோம். பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் நாம் மாடிக்கு வந்தாச்சு. அண்ணன்ட்ட எல்லாம் பார்த்து நான் போயிட்டு வரேன்னு கிளம்புறேன்னு சொல்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். ரிஷானுக்கு நாளைக்கு எக்ஸாம்ன்றனால நான் இன்றைக்கி சீக்கிரமே கிளம்பிட்டேன். மற்ற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்து அங்கே நைட் தான் கிளம்பி வந்திருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடிய போதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோலாம் பார்க்குறப்ப நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாங்கங்க. அப்படி இருந்தால் தான் லைஃப் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்போ முடிஞ்சிருக்குன்னே தெரியாது. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதில் தான் நம்ம நல்லா பேசிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதே போல் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.